நமக்கு அடைக்கலமும் தஞ்சமுமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செப்டம்பர் 2ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 9:9. சிறுமிப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இது தாவீதின் சங்கீதம். நாம் வேதாகமத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி அடைக்கலமாய் இருந்தார் என்பதை காணலாம். யோசேப்பு மீது பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்றனர். அவன் எகிப்திற்கு வந்து போத்திபர் இஸ்மவேலரிடத்திலும் சிறுமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்காக அடிமையாக வேலை செய்து கடைசியில் சிறையில் அடிக்கப்பட்டான். அந்த சமயம் பார்வோனுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூறினதின் பேரில் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். கர்த்தர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உயர்த்தினார். இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்தில் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் அவர் கூக்குரலை கேட்டு மோசே மூலம் கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தரால் சிறுமைப்படுத்தப்பட்டோருக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்தவராக இருந்து அவர்களுக்கு என்ன செய்தார்? அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்களை உயர்த்தினார். அவர்களை நல்ல முறையிலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தரால் சிறுமைப்பட்ட நகோமிக்கு அவள் மருமகள் ரூத்தின் மூலம் தாவீது வம்சம் தோன்றி இயேசு கிறிஸ்துவின் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். யோபு சாத்தான் சோதித்ததினால் சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் கடைசியில் தேவன் அவன் பொறுமையாக கடவுளிடம் அடைக்கலமாக இருந்ததுனால அவன் என்ன செய்தார்? இரண்டத்தனையாக ஆசீர்வாதத்தை பெற்றான். சிறுமிப்பட்ட நாட்களில் இவர்கள் அனைவருக்கும் கர்த்தர் எப்படி இருந்தார்? அடைக்கலமானவராக இருந்தார். ஆகவே நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது வருத்தப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம் சிறுமையை நீக்கி நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தாவீது சவுலின் கைக்கும் அவன் சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுவித்த போது ஒரு சங்கீதத்தை, அதாவது 22ஆவது சங்கீதத்தை பாடினார். அவருக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் அதை கேட்டு தாவீதுக்கு தஞ்சமாயிருந்து அவரை விடுவித்தார். யோனா மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரே தஞ்சமாக இருந்து மீனுக்கு கட்டளையிட்டார். அது அவனை கரையிலே கக்கிவிட்டது. ஆகவே சிறுமைப்பட்டவனுக்கும் எளிமையானவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக அடைக்கலமானவராக இருப்பார். நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். ஆகையால் நாம் சிறுமைப்படும் காலத்திலும் நெருக்கப்படுகிற காலத்திலும் அவரை நோக்கி வேண்டுதல் செய்து விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரே நமக்கு அடைக்கலமும் தஞ்சவுமானவர். ஜெபம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்படும் காலங்களிலும் நெருக்கப்படுகிற காலங்களிலும் நீர் எங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அந்த சமயத்தில் உம்முடைய கரத்தில் அப்பா, நாங்கள் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்து சுவாமி. நிச்சயமாக எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன்.